இன்று புது காலத்தில் நாங்கள் 14ஆம் வாரத்தில் சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்கள், இந்த நாளிலே இறைவார்த்தை உங்களை என்னை மலைத்தளிப்பது, ஒரு சீடர் ஒரு குருவை விட பெரியவர் அல்ல. அதே போன்று ஒரு சேவகர் தன்னுடைய குருவை விட பெரியவள் அல்ல. இவர்களுக்கிடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்லுகின்ற, மக்களுக்கு போதிக்கின்ற, இறைவனை பற்றி அறியாதவர்களுக்கு நற்செய்தியை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நபருக்கு இறைவன் சொல்லுகிறார், அந்த நபருக்காக நான் இறை தந்தையிடம் வேண்டுகின்றேன், அவருக்காக நான் சாட்சி பகர்கின்றேன் என்று அறிந்து சொல்கிறார். அப்படியானால் என்னுடைய ஆடம்பரத்தரமான வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியில வர வேண்டும். நாங்கள் சேவை ஆற்ற வந்தவர்கள், சேவை செய்ய வந்தவர்கள், சேவை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஒரே இடத்தில் இருக்க வந்தவர்கள் அல்ல. மாறாக ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை கொடுக்கின்ற இயேசு எதிர்பார்ப்பது அந்த பொறுப்புகளை எவ்வாறு மிகவும் துணிச்சலோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு அந்த சேவையினை செய்கின்றாரா என்று இந்த நாளிலே அவர் எங்களிடத்திலே கேட்டு பார்ப்பதற்கு எங்களை அழைக்கின்றார். அப்படியான பிரியமானவர்களே, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இறைவனை சந்தோஷப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழுகின்ற பொழுது, அவருடைய 10 கட்டளைகளின்படி வாழுகின்ற பொழுது, அவர் கொடுத்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அன்பின் கட்டளையை நிறைவேற்றுகின்ற பொழுது, இறை வார்த்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவரை எங்களால் சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் மனிதர்களை எங்களால் சந்தோஷப்படுத்த முடியாது. அவர்களை இட்டு, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய ஆன்மீகத்தை அளிப்பதற்காக செயற்படும் மனிதர்களை கண்டு நாங்கள் பயப்படுத்தவில்லை. மாறாக இறைவனை என்னுடைய வாழ்க்கையிலே முதன் குருவாக அவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழுகின்ற பொழுது, அவரை எங்களால் அவருக்கு சேவை செய்கின்ற பொழுது அவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே நாங்கள் மனிதர்களை சந்தோஷப்படுத்த சென்றோமானால் ஒரு நாள் நாங்கள் கீழே விழுவோம் கட்டாயமாக. அப்பொழுது எங்களுக்கு மீண்டும் எழும்பி நடப்பதற்கு அந்த சக்தி, தைரியம் எங்களிடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் இறைவனுக்கு சேவை செய்கின்ற பொழுது, இறைவனை சந்தோஷப்படுத்துகின்ற பொழுது, நாங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்பதற்கு அந்த வரப்பிரசாதனை அவர் எங்களுக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தினை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டு வாழ்வோம்.